ரெண்டாவது நீங்க எடுத்து பாருங்க, பிராணிகள் அறுக்கிறோமா இல்லைங்களா, இதுக்கு என்ன பேரு? உலுஹியா. இதுக்கு என்ன பேரு? உலுஹியா. உலுஹியானா அறுத்து பலியிடுது. ஹாஜிகள் அடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் என்ன பேரு தான்? உலுஹியா தான். ஆனா என்ன வித்தியாசம்? புனித எல்லையில் வைத்து அறுக்கப்படக்கூடிய பிராணிகளுக்கு ஹதியும் சொல்லுவாங்க. ஹதியும் சொன்னோம்னா மக்காவில் வைத்து அறுப்பதற்காக அன்பளிப்பு செய்யப்பட்ட பிராணின்னு அர்த்தம். உலுஹியா என்பது மக்காவில் வைத்து அறுக்கப்பட்ட, அதுக்கு ஹதியு என்ற பெயரும் வரும். மக்கா அல்லாத மற்ற இடங்களில் வைத்து அறுக்கப்பட்டால், புனித தலம் அல்லாத மற்ற இடங்களில் வைத்து அறுக்கப்பட்டால் உலுஹியா என்று மட்டும்தான் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஆனால் உலுஹியா என்ற வார்த்தை ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் உலுஹியா தான். ஹாஜிகள் அல்லாதவங்க மற்றவங்க கொடுக்கக்கூடிய பிராணிக்கு என்ன பேர் தான்? உலுஹியா தான். ஹதீஸ்ல தான் வந்துருக்கு. குர்பானிங்கிற வார்த்தை வரல. உலுஹியா என்ற அரபி வார்த்தையை தான் தமிழ்ல எப்படி மொழிபெயர்ப்பாங்க? குர்பானி கொடுத்தாலும் மொழிபெயர்ப்பாங்க. இப்ப இதற்குரிய ஆதாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 5932வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ஜில் வந்து உலுஹியா கொடுத்து முடிச்ச பிறகு நபிகள் நாயகம் சொன்னாங்க, அஸ்லிஹ் லஹ்ம ஹாதிஹில் உலுஹியத. சௌபான் அவர்களே, இந்த அறுக்கப்பட்ட பிராணி உலுஹியா பிராணியுடைய இறைச்சியை வந்து நீங்க என்ன செய்யுங்க, நாம மதீனாவில் பயணத்தை கொண்டு செல்ற, மதீனாவை நோக்கி கிளம்புறதுக்கு நீங்க இதை வந்து ஏற்பாடு பண்ணுங்க, சரி செய்ய வைங்க அப்படின்னு செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் உத்தரவிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் அறுக்கப்பட்ட அந்த பிராணிக்கு என்ன சொல்றாங்க? உலுஹியான்னு சொல்றாங்க. ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் மதீனாவில் அறுத்த பிராணிகளுக்கு என்ன பேர் தான்? உலுஹியா தான். ஹாஜிகள் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு பேர் உலுஹியா. ஹாஜிகள் அல்லாதவங்க மற்ற உலகத்தில் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு பேரும் உலுஹியா. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 3993வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹியத்தஹு. ரசூலுல்லாஹ் வந்து ஹஜ்ஜில் வைத்து தன்னுடைய உலுஹியா பிராணியை அறுத்தார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க? நாம மதீனாவிற்கு இந்த பிராணியோட இறைச்சியை கொண்டு செல்லணும், இதை ஏற்பாடு பண்ணுங்க ரசூலுல்லாஹி சௌபான் ரலியல்லாஹு அவங்களுக்கு உத்தரவிட்டதாக முஸ்லிம் 3993வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல புகாரில 294 5548 செய்தியில் வருது. நபிகள் நாயகம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கும் போது லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிசாயிஹி பில் பக்கர், தன்னுடைய மனைவிமார்கள் சார்பாக மாட்டை என்ன செய்தார்கள்? உலுஹியா கொடுத்தார்கள். ஹஜ்ஜ ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த குர்பானிக்கு என்ன பேர் சொல்லப்படுது? உலுஹியா. அப்ப ஹஜ்ஜில் கொடுக்கறது உலுஹியா தான், ஹாஜியில் அல்லாதவர் கொடுக்கறது உலுஹியா. ஏன் நான் உலுஹியான்னு சொல்றேன்னா, ஹாஜிகள் அல்லாதவர்கள் கொடுப்பதற்கு பேர் உலுஹியா தான் என்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கு. ஹஜ்ஜிலும் அதே வார்த்தை தான், அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு என்ன பேர் தான் பயன்படுத்தப்படுகிறது? உலுஹியா என்ற பெயர் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று புகாரி 2980வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா நதஸவ்வது லுஹூமத் அதாஹி அதா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மதீனத்தி. நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ஜுக்கு போய் அறுத்த உலுஹியா பிராணியோட இறைச்சியை மதீனா வர்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? அதை வந்து கட்டுச்சாதமாக தயார் பண்ணி கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் நாம் உலகத்தின் பிற பகுதிகளில் ஹஜ்ஜு பெருநாள் அறுக்கக்கூடிய பிராணிகளை எப்படி உலுஹியான்னு சொல்றோமோ, அது போன்று ஹஜ்ஜில் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு என்ன பேர் தான்? உலுஹியா தான். ஹஜ்ஜில் அறுக்கக்கூடிய பிராணிகள் வந்து வேற பேர் நபிகள் நாயகம் சொன்னாங்களா? ஒரே சட்டம் தான். அதே மாதிரி பாருங்க, ஹஜ்ஜில் வந்து ஹாஜிகள் என்ன செய்யலாம்? அவங்க வந்து ஒட்டகத்தில் வந்து 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜிலேயே சிறந்த ஹஜ்ஜாக எதை ஆக்கியிருக்கின்றான்? உம்ராவோடு சேர்த்து செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜு தான் சிறந்த ஹஜ். நபி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு க்ரான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே பயணத்தில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததுனால ஹஜ்ஜு தமத்து, உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே பயணத்தில் செய்யக்கூடிய ஹாஜிகள், ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு க்ரான், இந்த 2 ஹாஜிகளும் அங்கே உலுஹியா பிராணி கொடுப்பது கட்டாயம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காண்டி. ஹஜ்ஜை மட்டும் செய்ய போறாங்க வச்சுக்கிடுங்க, இவங்களுக்கு சுன்னத். ஹஜ்ஜை மட்டும் செய்யறவங்க வந்து உலுஹியா கொடுப்பது சுன்னத். உலுஹியா கொடுக்க கூடாதுன்னு எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் அறியப்பட்ட நாட்களில் அவங்களுக்கு நாம வழங்கிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுப்பதற்காக வருவார்கள். அப்ப ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடியவங்களுக்கு குர்பானி கொடுப்பது சுன்னத்து. ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யறாங்களா இல்லையா, அவங்களை வந்து கட்டாயமா என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்காக அவங்க உலுஹியா கொடுத்தே ஆக வேண்டும். உலுஹியா பிராணி கிடைக்காதவர்கள் அவங்க என்ன செய்ய வேண்டும்? அவங்க வந்து ஹஜ்ஜில் 3 நாள் நோன்பு வைக்கணும், ஊருக்கு வந்து 7 நாள் நோன்பு வைக்கணும். ஏன்னா ஹஜ்ஜில் உலுஹியா கொடுப்பது வாஜிபாக அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டு ஆக்கப்பட்டிருக்கு.
ஹஜ்ஜுக்கும் உலுகியாக்கும் எவ்வளவு நெருக்கம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஹஜ்ஜில் உலுகியா கொடுக்குறாங்களா இல்லையா? இவங்களும் ஆடு கிடைக்கிறத வச்சுக்கிறீங்க, அல்லது ஒரு ஒட்டகத்தை கொடுக்குற சக்தி இல்லை. ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் கூட்டு சேர்ந்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் கூட்டு செல்லக்கூடிய சட்டத்தை சொல்றாங்களா இல்லையா? ஹஜ்ஜில் ஒரு ஒட்டகத்தில் 7 பேர், ஒரு மாட்டில் 7 பேர் கூட்டு சேரலாம் என்பது சஹீஹ் முஸ்லிம்ல 2538 ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஹஜ்ஜு அல்லாம மற்ற நாட்கள் மற்ற இடங்களில் கொடுக்கக்கூடிய பிராணிகள் இருக்கு பாருங்க, இதுலையும் ரசூல்லா கூட்டு சேரலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் திருமிதியில 829 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின், நாங்கள் நபிகள் நாயகத்தோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபஹலரல் அல்ஹா, ஹஜ் பெருநாள் வந்தது. அப்போ ஃபஷ்தரக்னா ஃபில் பக்ரத்தி சபஆ, மாட்டில் நாங்கள் 7 பேர்கள் கூட்டாகி கொண்டோம். ஒஃபில் ஜசூரி அஷரா, ஒட்டகத்தில் 10 பேர் கூட்டாகி கொண்டோம். ஒட்டகத்தில் 7 பேரும் கூட்டாகி கொள்ளலாம், 10 பேரும் கூட்டாகி கொள்ளலாம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு சட்டம் போடுறாங்க. சஹாபாக்கள் என்ன சட்டம் போடுறாங்கன்னா, முஸ்லிம்ல 3989 செய்தியா பதிவு செய்யப்பட்டு, என்ன செய்தினா, ஹஜ்ஜு பெருநாளைக்கு அறுக்கிறமா இல்லைங்களா, இந்த இறைச்சியை 3 நாளைக்கு மட்டும்தான் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, குர்பானி பிராணியை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்போ பிறை 10ல் அறுத்தா அன்றிலிருந்து 3 நாட்கள், 11ல் அறுத்தா அன்றிலிருந்து 3 நாட்கள், 12ல் அறுத்தா அன்றிலிருந்து 3 நாட்கள். இப்படி அந்த குர்பானி பிராணியை ஆரம்பத்தில் உள்ள சட்டம் என்னன்னா, அதை அறுத்தால் 3 நாட்கள் சாப்பிடக்கூடிய அளவு தான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மேலே உள்ளது என்ன செஞ்சிடணும், ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிடணும். ஏன்னு சொன்னோம்னா, மதீனாவை சுற்றி உள்ள ஏழைகள் குர்பானி இறைச்சியை தேடி எங்கே வருவாங்க, மதீனாக்குள்ளே வருவாங்க. அதான் நபிகள் நாயகம் மதீனாவில் என்ன சட்டம் போட்டாங்கன்னா, நீங்கள் இந்த குர்பானி கொடுத்தா 3 நாளைக்கு அளவு தான் எடுத்துக்கொள்ளணும், மீதி உள்ளதை ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும் சட்டம் போட்டாங்க. இது ரசூலா மதீனாவில் இருக்கும்போது போட்ட சட்டம் தானே. இந்த சட்டத்தை சஹாபாக்கள் ஹஜ்ஜிலும் பின்பற்றுகிறார்கள். ஹஜ்ஜில் நம்ம முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 3988 செய்தியாக. நாங்கள் மினாவில் ஹஜ்ஜில் தங்கி இருக்கும்போது ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்குறாங்க. குர்பானி கொடுத்தால் நாங்கள் அந்த இறைச்சியை 3 நாட்கள் சாப்பிடக்கூடிய அளவு தான் எடுத்து வைத்துக்கிடுவோம், மற்றதை ஏழைகளுக்கு கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு ரசூலா என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சட்டத்தை மாற்றி 3 நாளைக்கு மட்டும் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளோ காலத்தில் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாங்கிற அனுமதியை கொடுத்தாங்க. நபிகள் நாயகமே ஹஜ்ஜில் அறுத்ததை எங்கே வரைக்கும் கொண்டு வர்றாங்க, மதீனா வர்ற வரைக்கும் அவங்க சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம முன்னாடி சொன்னோம். இப்போ நான் சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னா, மதீனாவில் உலுஹியா பிராணிகளுக்காக சொல்லப்பட்ட சட்டத்தை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எங்கேயும் ஃபாலோ பண்றாங்க, ஹஜ்ஜிலும் என்ன செய்கிறார்கள், ஃபாலோ பண்றாங்க. நபிகள் நாயகம் 3 நாளைக்கு மட்டும்தான் எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? இது எங்க சொல்லப்பட்ட சட்டம், உலுஹியா பிராணிகளுக்கு மதீனாவில் சொல்லப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை எங்கே எடுத்துக்கிறாங்க, ஹஜ்ஜில் உலுஹியா கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப நமக்கு நல்ல விளங்குதா இல்லைங்களா? உலுஹியாவுடைய சட்டம் என்பது ஹாஜிகளுக்கும் ஹாஜில் அல்லாதவர்களுக்கும் ஒரே சட்டம் தான். எதுக்கு நேரடியாக தெளிவான ஆதாரம் வந்திருக்குதோ அது மட்டும் என்ன செய்யும், விதிவிலக்காகும். ரசூல்லா உலுஹியா பிராணியுடைய வயசை சொன்னாங்க. ஆடா இருந்தா அது பல் விழுந்த குட்டியா இருக்கணும், ஒட்டகமா இருந்தா 2 வயசு பூர்த்தி 5 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், மாடா இருந்தா 2 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படி சொன்னாங்கல்ல. இது யாருக்கெல்லாம் உள்ள சட்டம், ஹாஜிகள் கொடுக்குறாங்கல்ல உலுஹியா, அதுக்கும் ஹாஜில் அல்லாத கொடுக்கக்கூடிய உலுஹியாவுக்கும் இதுதான் சட்டம். அதே போன்று எவற்றையெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன மாதிரி சொன்னாங்க, அர்பவுன் லா துஜ்ஸி, 4 பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. அல் அவுராவு அல் பையினு அவுருஹா, தெளிவான பார்வை குறைபாடு உள்ள பிராணி. அதே போன்று வல் மரீலத்து அல் பையினு மரதுஹா, தெளிவான நோயுற்ற பிராணி. வல் அர்ஜா வல் பையினு தல்வுஹா, அதே போன்று வெளிப்படையாக நொண்டக்கூடிய பிராணி. வல் கசீரு அல்லதி லா துன்கி, எலும்பில் மஜ்ஜை இல்லாத அளவுக்கு மெலிந்த பிராணி. இந்த 4 பிராணிகளை என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது. இந்த குர்பானி கொடுக்கக்கூடாதுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இது இந்த சட்டம் யாருக்கெல்லாம் தான், ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவங்க கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் பொதுவான சட்டம் தான். குர்பானி பிராணியுடைய இறைச்சியை பங்கிட்டு கொடுக்குறோமா இல்லைங்களா? அல்லாஹ் ஹாஜிகளுக்கு சொல்றான், ஃபகுலூ மின்ஹா வ அத்இமுல் பாயிஸல் ஃபகீர், நீங்களும் சாப்பிடுங்கள், சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுங்கள். இந்த வசனம் ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உலுஹியாவுக்கு சொல்லப்பட்டது. இதைத்தான் என்ன செய்யறாங்க, ஹாஜிகள் அல்லாத கொடுக்கக்கூடிய உலுஹியாவுக்கு நம்ம இதுல இருந்தா என்ன செய்யறோம், சட்டத்தை எடுக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 22:36 சொல்றான், குர்பானி ஒட்டகங்களை ஹஜ்ஜில் வச்சு அறுத்து அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள்,
வஅதீமுல் கானிய வல் முஅத்தர், அதுல இருந்து என்ன செய்யுங்க, யாசகம் கேட்கக்கூடிய ஏழைகளுக்கும் யாசகம் கேட்காத ஏழைகளுக்கும் வழங்குங்கன்னு அல்லாஹ் ஹாஜிகளுக்கு சொல்றான். இப்போ ஒரு ஆள் வந்துக்கிட்டு யாசகம் கேட்கிற ஏழைக்கு கொடுக்கறது, யாசகம் கேட்காத ஏழைக்கு கொடுக்கறது ஹாஜிகளுக்கு உள்ளது, இங்க வந்து அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா இது முட்டாள்தனமான வாதம். ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உலுகியாவுக்கு என்ன சட்டமோ அதுதான் ஹாஜிகள் அல்லாதவங்க கொடுக்கக்கூடிய உலுகியாவுக்கும் உள்ள சட்டங்கள். இப்படி அது போன்று உலுகியா பிராணியோட தோல் இருக்கு பாருங்க, உலுகியா கொடுத்தாச்சு. நபிகள் நாயகம் சொன்னாங்க ஹாஜிகளுக்கு, நீங்க வந்து இந்த உலுகியா பிராணியுடைய தோல்கள், அது போன்ற அதனுடைய சேனம், அதனுடைய எல்லாத்தையுமே என்ன செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு மத்தியில் பங்கிட்டு விட வேண்டும். இறைச்சி, சேனம், தோல் எல்லாத்தையும் அதை உரிக்கக்கூடியவங்களும் என்ன செய்யக்கூடாது, கூலியாக கொடுக்கக்கூடாது. ரசூல் அந்த சட்டத்தை எங்கே சொன்னாங்க, ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உதவியாக தான் சொன்னாங்க. ஹாஜிகளுக்கு உதவியாவுடைய சட்டம் என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் ஹாஜிகள் அல்லாதவங்களுக்கு உதவியாவுடைய சட்டம். இன்றைக்கு நாம குர்பானி கொடுக்குறோம் வச்சுக்கிடுங்க, நாமளும் என்ன செய்யணும், அந்த தோலை வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும், அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதில் உள்ள ஒட்டகத்துறை சேனம் அது இருந்தால் அதை ஏழைகளுக்கு தான் என்ன செய்யணும், தர்மமாக கொடுக்க வேண்டும். இப்படி எந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் ஒலுகியாவுடைய சட்டம் ஒரே சட்டம் தான். திரும்ப நான் உங்களுக்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். என்ன ஞாபகப்படுத்துகிறேன், ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜில் அறுத்து பலியிடுறாங்க பாருங்க, அது வந்து ஏற்கனவே இப்ராஹிம் நபியுடைய சரியத்தில் அறுத்து பலியிடுவதற்கு அறியப்பட்ட நாட்கள். அப்போ அதுதான் ஹாஜிகளுக்கும் ஆக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹாஜிகள் எப்படி ஒட்டகத்தில் கூட்டு சேரலாமோ மாட்டில் கூட்டு சேரலாம், அதுபோல் நமக்கும் என்ன செய்யலாம், கூட்டு சேரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வைத்து அறுத்து பலியிடுவதற்காக பிராணிகளை அனுப்பினார்கள். அவங்க ஹாஜி கிடையாது. அப்படி என்றால் மக்காவில் வைத்து அறுக்கப்படும் போது ரசூலை தெளிவுபடுத்தி அனுப்பியிருக்கணும். என்ன அனுப்பியிருக்கணும், இது நான் வந்து ஹாஜி கிடையாது, மக்காவில் வைத்து அறுப்பதற்காக அனுப்புகிறேன், இதை நீங்க என்ன செஞ்சிருங்க, இதை வந்து நீங்க முதல் நாள் அறுத்துருங்க ரசூலை தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அப்படி தெளிவுபடுத்தினாங்களா? அப்படி இல்லை, மக்கள்கிட்ட நடைமுறை இருந்தது. அப்ப ஹாஜிகள் எத்தனை நாள் அறுக்கிறார்களோ அது போன்று ஹாஜிகள் அல்லாதவுடைய பிராணிகளும் என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுபோன்று பிராணிகளுடைய வயது, எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது, என்ன சொல்லி அறுக்க வேண்டும், குர்பானி பிராணியுடைய தோலை என்ன செய்ய வேண்டும், இது எல்லா சட்டமுமே உலுகியா பிராணிகளுடைய சட்டங்கள் நபியுடைய காலத்தில் எப்படித்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உலுகியாவுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய உலுகியாவுக்கும் பொதுவாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது, பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், இந்த குர்பானி என்பது நமக்கு 4 நாட்கள் அதை கொடுப்பது மார்க்கத்தில் செய்யப்பட்டு வழிகாட்டப்பட்டிருக்கு. துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் கொடுக்கலாம். எந்த ஒரு வழக்கமாக இருந்தாலும் முந்தி செய்வது சிறந்தது. துல்ஹஜ் பிறை 10 வந்து நாம் கொடுத்தால் அது சிறந்தது. அதனால் மற்ற நாட்களில் கொடுக்கக்கூடாது என்ற வாதம் முழுக்க முழுக்க இறை செய்திக்கு, குர்ஆன் சுன்னாக்கு எதிரான வாதம் என்பதை நம்ம செய்ய வேண்டும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம மார்க்கத்துடைய சட்டங்களை வகி செய்தியின் அடிப்படையில் தான் உரசி பார்க்க வேண்டும். குர்ஆன் சுன்னாக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கள், அது ஆதாரங்களுக்கு எதிராக யாருடைய கருத்தாக இருந்தாலும் நாம் குர்ஆன் சுன்னாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வகியின் அடிப்படையில் நமக்கு ஆதாரம் கிடைத்த பிறகு அதில் நாம் சந்தேகப்பட்டால், அதில் நாம் சஞ்சலம் கொண்டால் நாம் அதிகப்படியான விளக்கத்தை கேட்கலாமே தவிர தெளிவான ஆதாரம் தெரிந்த பிறகு நாம் அதில் சந்தேகம் கொண்டோம்னா வகியை மறுத்து குற்றத்துக்கு என்ன செஞ்சு உள்ளாகிவிடும். அதனால் இந்த குர்பானி விஷயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களை நமக்கு அல்லாஹ் 4 நாட்களாக தந்திருக்கின்றான். பிறை 10, 11, 12, 13 4 நாட்கள் என்ன கொடுக்கலாம். எந்த ஒரு வணக்கத்தையும் முன்கூட்டியே செய்வது சிறந்தது. முன்கூட்டியே செய்ய முடியாமல் அடுத்த நாள் செய்வது என்ன கிடையாது, தடை கிடையாது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய சட்டங்களை விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்க்காடு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.